கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 17வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை மையமாக வைத்துதான் நாம் இன்றைக்கு தெய்வ செய்தி தியானிக்க போகிறோம். தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து சொல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தெய்வ செய்திக்காய் நாம் ஜெபிப்போமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, நீர் இப்பொழுது எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக, எல்லா சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்துப்படுவீராக. தேவனுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் தங்கும்படி எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பேசியவர்களாக உடைய நாம மாத்திரம் பிரசவப்படுவதாக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தெய்வ செய்தியின் தலைப்பாவது கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய தேவன் அவர் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது வசனம் எப்படியா சொல்லுகிறது? விக்கிரகங்களை குறித்து அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காதுகள் இருந்தும் வாய்கள் இருந்தும் அவைகளால் பார்க்கவோ கேட்கவோ பேசவோ கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். அநேக நேரம் நாம் இந்த காரியத்திலே போக்கஸ் பண்ணுவதிலே நாம் குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறோம். நாம் அநேக நேரம் எதற்காய் நாம் காணப்படுகிறோம்? தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று நாம் காணப்படுகிறோம். எனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கணும், நான் என்ன செய்கிறேன் நல்லது, நான் எனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி நாம் தேவன் நம்மளோடு பேசணும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் சிலர் நம்ம என்ன செய்கிறோம்? நான் தேவ சமூகத்துல ஜெபத்துக்கு போறேன், நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா, கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று நாம் கடந்து வந்து விடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நம்முடைய பேச்சையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மளை இப்பொழுது முற்று கவனித்து நாம் பேசுகிற நம்மளை அவர் கேட்கிறவராய், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அப்ப கர்த்தர் கேட்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் 3 காரியங்களை முக்கியமாய் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறாராம். 3 விதங்களிலே அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். ஒண்ணு, அவர் எப்படி எதை கேட்கிறவராய் காணப்படுகிறாராம்? அவர் நம்முடைய சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது அதை கேட்கிறவராய் அவர் காணப்படுகிறார். 2வது, நாம் அற்பமாய் எண்ணப்படும் பொழுது அதை கேட்கிறவராய் காணப்படுகிறார். 3வது, நாம் பேசுகிற எல்லா வார்த்தையும் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த 3ஐ வைத்துதான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் கேட்கிறவராய் காணப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது முதலாவது எதை காட்டுகிறது? சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது? சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம்: நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படுவர்கள் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இங்க வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தமாம்? அதே வசனம் சொல்லுது பாருங்க, நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப தேவன் முதலாவது நமக்கு கேட்கிறவராய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய கர்த்தராய் வெளிப்படுகிறார், அவர் நம்முடைய தேவனாய் வெளிப்படுகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல பேசும் பொழுது
இந்த மனிதன் அந்த மனிதனுடைய சத்தத்தை கேட்கணும், கவனமா அவனுடைய பேச்சுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, ஒண்ணு அந்த மனிதன் அவனுடைய உறவினராய் காணப்படணும், அல்லது அந்த மனிதனுக்கு மேல இந்த மனிதன் அதிகாரம் கொண்டவனாய் காணப்படணும், அல்லது அந்த மனிதன் அனுபவம் பெற்ற மனிதனா இருக்கணும். அந்த அனுபவத்தை கேட்டுக்கொள்வதற்காக அவர்கள் கவனமாய் கேட்கிறதாய் காணப்படலாம். அதே போலதான் வசனம் இங்க சொல்லுது பாருங்க, அவர் எதனால் நம்மளுக்கு கேட்கிறவராய் வெளிப்படுகிறாராம், எதனால் அவர் நம்மை கேட்கிறவராய் காணப்படுகிறாராம், அவர் நம்முடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்ப முதலாவது தேவன் இன்றைக்கு அவர் நமக்கு கேட்கிறவராய் காணப்படுகிறார் என்றார். நம்முடைய சத்தத்தையும் நம்முடைய கூக்குரலையும் நம் ஜெபத்தில் ஏறெடுக்கும் எல்லா வார்த்தைகளையும் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். இது யார் சொன்னது? தீர்க்கதரிசி சொன்னதா, அல்லது யார் சொன்னது? சீசர்கள் சொன்னதா? தேவனே அங்கு சொல்லுகிறார் பாருங்க, நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் இருந்தாலும், அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கி இருந்தாலும், அவர் பரலோகத்திலே வீட்டிருக்கிறவராய் காணப்பட்டாலும், அவர் இப்படிப்பட்ட நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்படி அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற கேள்வி என்ன? அநேக தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு மறுதளித்தோ அல்லது விசுவாசத்திலே குறைபடுவதற்கான காரணம் என்ன? அவர்களிடத்துல நீங்க போய் பேசி பாத்தீங்கன்னா எல்லாரும் இடத்துல ஒரு காமனா ஒரு வார்த்தை இருக்கும், நான் ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப நாள் கர்த்தரை நம்பி வாழ்றேன், ஆனா எனக்கு எந்த பதிலும் வரலையே, நான் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எனக்கு ஏற்ற பதில் வரவில்லையே, நான் எவ்வளவுதான் தேவ சமூகத்துல காத்திருந்தாலும் அவர் என்னோடு பேசுகிறது இல்லையே, அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் ஜெபிக்கணும்? அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அவரிடத்துல போய் என் குறைகளை சொல்லணும்? நாம் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அவருடைய சமூகத்துல என் நேரத்தை செலவழிக்கணும் என்று நாம் யோசிக்கிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனா இங்க தேவனே சொல்லுகிறார் பாருங்க, அவர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார், அவர் நம்முடைய கர்த்தராய் காணப்படுகிறார், அவர் நம்முடைய சத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கேட்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனித்து கேட்கிறார். அது நன்மையோ தீமையோ எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். அதை குறித்து நாம் பின்னாடி 3வது குறிப்பிலே நாம் தியானிப்போம். நாம் பேசுகிறதை கவனிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கு வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவனாய் இன்றைக்கு இருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாகி நமக்கு உள்ளாக ஒரு உறுதி காணப்படணும், நமக்குள்ளாய் ஒரு விசுவாசம் காணப்படணும், நமக்குள்ளாய் ஒரு அசைக்க முடியாத வைராக்கியம் நம்பிக்கை காணப்படணும். நான் தேவ சமூகத்திலே ஜெபித்தேன் என்றால் கர்த்தர் என்னுடைய சத்தத்தை அவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார், அவருடைய செவிகள் எனக்கு திறந்திருக்கிறது, அவர் எப்பொழுதும் என்னுடைய வார்த்தையை கேட்கிறவராய் காணப்படுகிறார். நான் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தருகிறாரோ தரவில்லையோ, ஆனால் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார் என்பதிலே நாம் நிச்சயம் உள்ளவர்களாய் உறுதியுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். சில நேரங்களிலே நம்மளுக்கு உடனடியாய் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது பதில்கள் கிடைக்கும், சில நேரங்களிலே தாமதமாய் கிடைக்கும், சில நேரங்களில் பல ஆண்டுகள் ஆனாலும் அது நம்மளுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஆனா காரணம் என்ன? அவர் எதிர்காலத்தை அறிந்தவராயும் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராயும் அவர் காணப்படுகிறார். அதனால் எது நன்மையோ அதை நமக்கு அனுமதிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் என்றால், எப்ப நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்துல இருக்கிறது, நான் தேவ சத்தத்தை தவிர நான் எதையும் செய்யக்கூடாது, என்னைக்கு நாம தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோமோ அன்னைக்கு அவர் நமக்கா எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது நன்மையோ அதை நம்மளுக்கு அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கல, நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியா இப்ப அற்புதம் நடக்கலன்னு உடனே நாம் தேவ சமூகத்துல ஐயோ என்னுடைய வார்த்தையை தேவன் கேட்கல என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட மாற்றத்திற்குள்ளாய் நாம் கடந்து விடக் கூடாது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் முதலாவது நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நான் அவர்களுடைய கர்த்தர். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய விளக்கம் என்னவாம்? உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம்
மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உன் முன் நின்று உன் தேசத்தாரை அழிப்பார், அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராய், நாம் பேசுகிறதை கேட்கிறவராய், அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் கடந்து போவார். அப்ப அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்னா அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர் அல்ல. அவர் ஏதோ ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு அவர் நமக்கா எந்த கிரியும் செய்யாம, சரிப்பா நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் கட்டளையிடுறேன், அவங்க செய்வாங்க என்று அப்படி செய்கிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்கிறாரா, அவர் நமக்கு முன்பாய் கடந்து செல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை இடுக்கத்தின் பாதையா இருக்கிறதா? நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை முற்களின் பாதையா இருக்கிறதா? ஆனால் நமக்கு முன்பாய் தேவன் அதிலே கடந்து சென்ற தேவனாய் காணப்படுகிறார். நாம் விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த நொடி பொழுது, விண்ணப்பத்தை தேவ சமூகத்திலே சொல்ல ஆரம்பித்த முதற்கொண்டு தேவன் அதற்கு பதில் கொடுக்கும்படியாய் கடந்து சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்றால் அவர் நமக்கு முன்பாய் கடந்து சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்துகிறதை போல காணப்படலாம், நீங்க தான் உங்களுடைய குடும்பத்தை எடுத்து நடத்துகிறதை போல காணப்படலாம். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் முன்பாகவும் தேவன் கடந்து சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நமக்கு முன்பாய் நிற்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனத்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன் நின்று. அவர் கடந்து போவார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு முன்பாய் நிற்கிறவராய் காணப்படுகிறார். நமக்கு விரோதமாய் எய்யப்படும் எல்லா அம்புகளையும் அவரை தாண்டிதான் நம்மளிடத்துல வரும். நமக்கு முன்பாய் எரியப்படும் எல்லா மனிதர்களின் பேச்சும், எல்லா மனிதர்களுடைய வஞ்சனையும், எல்லா மனிதர்களுடைய சாபம் அவரை தாண்டிதான் நம்மளிடத்துல வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகளை எல்லாவற்றையும் அவர் தடுக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எப்பொழுது? அவர் நமக்கு நம்முடைய தேவனாய் இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிற பொழுது, அவர் நம்மளை கேட்கிற தேவனாய் காணப்படும் பொழுது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நமக்குள்ளாக இந்த ஒரு நிச்சயம் காணப்படுவதாக. தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு முன்பாய் நீர் கடந்து போகிறேன், நான் என் பாதையை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நான் என் சித்தத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், நீர் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. இதுல ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு முன்பாய் நிற்கிறார் என்றால் நாம் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தப்படுகிறோமோ அப்பொழுதுதான் அவர் நமக்கு முன்பாய் நிற்பார். அவர் வட திசையில போகும் பொழுது நாம் தென் திசையில போனோம் என்றால் கர்த்தர் நமக்கு முன்பாய் நிற்க முடியாது. ஏனென்றால் அது வட திசை தான் அவருடைய சித்தம், வட திசை தான் அவர் நம்மளை நடத்துகிற பாதை, அதுலதான் நம்ம போகணும்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நாம் நம்முடைய சுயஞானத்திலே விழுந்து, சுயத்திலே நாம் விழுந்து தெற்கு பக்கம் போனோம் என்றால் அது தேவனை விட்டு விலகி போகிறதாய் காணப்படுகிறது. அந்த பாதையிலே கர்த்தர் நமக்கு முன்பாய் நிற்க மாட்டார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம், எல்லாரும் அறிந்த உதாரணம், ஆபிரகாமினுடைய வேலைக்காரன். ஆபிரகாமினுடைய வேலைக்காரனை அழைத்து அவன் வேலைக்காரர்களே மூத்தவனாய் காணப்படுகிறான். அவனை கூப்பிட்டு சொல்றான், என்னுடைய குமாரனுக்கு ஒரு மனைவியை தேடு, ஒரு ஸ்திரீயை தேடு. ஆனால் அவர்களிடத்திற்கு என் குமாரனை அழைத்து சொல்லாமல் நீ அவளை இங்கே அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறான். 2 கட்டளை கொடுத்தான். 1, எனக்கு ஒரு மருமகளை தேடு, என் குமாரனுக்கு மனைவியை தேடு. 2வது, அவர்களிடத்துக்கு என் குமாரன் கொண்டு செல்லப்படக்கூடாது, இங்க அவளை கொண்டு வரணும். இந்த 2 கட்டளை. இதில் முதல் கட்டளை ரொம்ப ஈஸி. என்னன்னா, அந்த காலத்துல பெண்கள் தேடுகிறது ரொம்ப ஈஸி, அதுக்கு தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவர்கள் இடத்துக்கு போகாமல் அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப கடினமான விஷயம். ஏனென்றால் ஆபிரகாமும் கூட செல்லல, ஈசாக்கும் அங்க கூட செல்லல. ஆனா ஒரு வேலைக்காரன் வந்து கேட்கிறான், அவன் இடத்துல 10 ஒட்டகங்கள் இருக்கு, வேலைக்காரனார் வந்து கேட்கிறான். அப்ப எப்படி ஜனங்கள் நம்பி அனுப்புவாங்க? எப்படி அந்த ஸ்திரீயை மாத்திரம் நம்பி அனுப்புவார்கள்? ஆனா இங்க என்ன நடக்குது? அவன் வரும்போது ஜெபித்து விட்டு வருகிறான் பாருங்க, என் எஜமானனின் தேவன் என்னோடு கூட இருந்து சொல்லி அவன் ஜெபித்துட்டு வர்றாங்க. என்ன நடக்குது? கர்த்தர் அவனை நேர்வழியாய் நடத்தினார், அவனை நேர்வழியாய் கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய பாதையை தேவன் நேர்வழியாகத்தான் நடத்துகிறவராய் இருக்கிறார்.
ஆனா அநேக நேரம் நாம் சுற்றி திரிகிறவர்களாய் காணப்படுவதற்கான காரணம் என்ன? அநேக நேரம் நாம் போகிற பாதை முட்டுச்சண்டை போல போய் போய் மோதிக்கொள்வதற்கான காரணம் என்ன? நம் தேவன் சொல்லுகிற பாதையில் நாம் செல்லாமல் வேறு வழியிலே நாம் கடந்து சொல்லுகிறோம். தேவன் நமக்கு முன்பாய் நிற்கிற இடத்துக்கு நாம் கடந்து போகாமல் நம்முடைய சுயஞானத்திலே நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நமக்கு முன்பாய் நிற்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உனக்கு முன் நின்று என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த தடைகள் வந்தாலும் அதை நெருக்கி போட அவர் வல்லமையுள்ள கர்த்தராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் தான். ஆனாலும் என்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோமோ, அவருடைய பாதையிலே ஓட சித்தம் கொள்ள ஒப்பு கொடுக்கிறோமோ, அன்றைக்கு தான் தேவன் நமக்கு முன்பாய் நிற்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறவர். இரண்டாம், அவர் நமக்கு முன்பாய் நிற்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறவர். இரண்டாவது, அவர் நமக்கு முன்பாய் நிற்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படி அவர் நமக்கு முன்பாய் நின்றால் அங்கே என்ன நடக்குமாம்? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவர் உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். மூணாவது ஒரு காரியம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். இங்க 3 காரியம் சொல்லப்படுகிறது. அவர் நமக்கு முன்பாக இருந்தா என்ன நடக்குமாம்? அவர் நம்முடைய அவர்கள் தேசத்தை அழிப்பார். இரண்டாவது, அந்த தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். மூன்றாவது, நமக்கு முன்பாய் யோசுவா உனக்கு முன்பாய் கடந்து போவான் என்று சொல்லு. அப்ப கர்த்தர் நமக்கு முன்பாய் இருந்தால் என்ன நடக்குது? நம்முடைய சத்துருக்களை அவர் அழிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுகிற அந்த தேசத்தை அழிப்பாய், அந்த தேசத்தை சுதந்தரிப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த தேசத்தை காட்டுகிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, கானானியரை ஒப்பு கொடுத்தார், பட்டணங்களை சங்காரம் பண்ணி என்று வசனம் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோம் என்றால், கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி. அப்ப தேவன் நமக்கு முன்பாய் நின்று நமக்கு முன்பாய் அவர் கடந்து போகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய சத்துருக்களை அவர் சங்காரம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் பலன்களை எல்லாவற்றையும் அவர் உருவி போட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். இங்க வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி. இந்த வார்த்தையிலே ஒரு அர்த்தத்தை நான் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் நமக்கு முன்பாய் கடந்து போவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்பாய் புறப்பட்டு வருகிற நம்முடைய பாதையில் இருக்கிற சத்துருக்களின் பலனை அவர் முதலாவது உருவி போடுகிறார். அவர்கள் எந்த அதிகாரத்தோடு வந்தார்களோ அந்த அதிகாரத்தை அவர் எடுத்து போடுகிறார். அவர்கள் எந்த பலத்தோடு வந்தார்களோ அந்த பலத்தை எல்லாம் உருவி போடுகிறார். இப்ப நம்முடைய சத்துருக்கள் எப்படி காணப்படுகிறார்கள்? அவர்கள் பலனற்றவர்களாய் காணப்படுறாங்க. அந்த பலனற்ற சத்துருக்களை நம்முடைய கையில கொடுத்து நீங்கள் அவர்களை சங்காரம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் நம்முடைய கரங்களில் நம்முடைய சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்முடைய சுயஞானத்திலோ நம்முடைய சுயபலத்திலோ நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா அதற்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு முன்பாய் அவர் போகிறார். அவர் நம்முடைய சத்துருக்களில் இருக்கிற எல்லா பலன்களை அவர் உருவி போட்டு நம்முடைய கரத்திலே அந்த சத்துருக்களை பலனற்று போன சோர்ந்து போன நிர்மூலமாக்கப்பட வேண்டிய அந்த சத்துருக்களை தேவன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவைகளை மேற்கொள்ள செய்ய உதவி செய்கிறார். இது இன்னொரு வார்த்தையில சொன்னா, இப்ப ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுத்தா என்ன செய்வான்? அந்த யுத்தத்துல அல்லது அந்த பயிற்சியின் நேரத்துல வர்ற கடினமான காரியத்துல அவன் எடுத்துட்டு மிகவும் சுலபமான காரியத்தை தான் இந்த பிள்ளைக்கு கொடுப்பான். ஏனென்றால் அந்த பிள்ளை அப்பதான் யுத்தத்தை கத்துக்கிடுது. அப்பதான் அதனுடைய பலத்தால அதால அடிக்க முடியாது. அப்ப இந்த தகப்பன் என்ன செய்வான்? அந்த வருகிற சத்ருவினுடைய வேகத்தை குறைச்சிட்டு, எதிர்பொருளின் வேகத்தை குறைச்சிட்டு அதை பிள்ளையின் கரத்துல போடுப்பார்.
இது இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா, இந்த தகப்பன் அல்லது குடும்பமாய் சேர்ந்து நீங்க பால் எரிஞ்சு நீங்க விளையாடுற இடத்த நீங்க பாத்தீங்கன்னா, பார்க் அல்லது மற்ற இடங்கள்ல பார்க்கும் பொழுது பெரியவங்க சின்னவங்க பக்கத்துல இருப்பாங்க. ரெண்டு பெரியவங்க விளையாண்டுகிட்டு இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களை பக்கத்துல வைத்து சில நேரங்கள்ல விளையாடுவாங்க. அப்படி ஒரு பெரியவர் அல்லது ஒரு தகப்பன அல்லது ஒரு நண்பர் பந்தை எறியும் பொழுது இந்த பெரியவங்க தான் போய் அந்த பந்தை பிடிப்பாங்க. பந்தை பிடிச்சிட்டு இந்த குழந்தையின் கையில கொடுத்து நீ எறி என்று சொல்லுவார். ஏன் நேரடியாவே அந்த பெரியவர் அந்த குழந்தையின் இடத்துல பந்தை போட்டிருக்கலாமே. ஆனா அந்த வேகத்தை அந்த குழந்தையினால் பிடிக்க முடியாது. அந்த வேகத்தை அந்த குழந்தையினால் தாங்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், அந்த தகப்பன் அல்லது அந்த பெற்றோர் அந்த பந்தை முதல்ல பிடிச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்கிட்ட கொடுத்து நீங்க நீ எரிந்து பழகு என்று சொல்லுவார். அதே போலதான் நம்முடைய தேவன். நாம அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய சத்துருக்களை நாம் மேற்கொண்ட உடனே என்ன நினைக்கிறோம், நாம தான் அவர்களை ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கிறோம். என்னுடைய விசுவாசத்தினால் அதை மேற்கொண்டுட்டேன், என்னுடைய ஜபத்தினால் அதை மேற்கொண்டுட்டேன் என்று நம் மார்த்தட்டி கொண்டவர்களாய் நாம் நம்மளை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுறோம். ஆனா அங்க என்ன நடக்குது, வசனம் சொல்லுகிறது, அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் முதலாவது சத்துருக்கள் பலனெல்லாம் உருவி போடுறாரு. அந்த செத்த பாம்பை தான் நம்மள கொடுத்து நம்மளை அடிக்க சொல்லுகிறார். கொஞ்சம் இருக்கிற உயிரை தான் கொடுத்து நீ கொலை செய் என்று சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம் எப்பொழுதெல்லாம் சத்ருவை மேற்கொள்ளுகிறோமோ பலனற்று போன பலவீனமுள்ள சத்துருக்களை தான் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் நமக்காய் அவைகளின் பலனை ஏற்கனவே உருவி போட்டு விட்டார். இருக்கிற கொஞ்ச பலத்தோடு வந்த அந்த சத்ருவை தான் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இதன் மூலமாய் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு, எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜபத்தினாலோ நம்முடைய விசுவாசத்தினாலோ சத்துருக்களை நாம் மேற்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்முடைய நினைவுகள் நம்முடைய எண்ணங்கள் காணப்படும் என்றால் ஒரு காலமும் நம்மளை நாம் மேன்மை பாராட்ட மாட்டோம். இரண்டாவது, நாம் கர்த்தரையே உயர்த்துகிறவர்களாய் காணப்படுவோம். வசனம் என்ன சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், முன்னிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கானானியரின் வல்லமைகளை தேவன் இன்றைக்கு முறித்து போடுகிறார். அவர்களுடைய பலன் எல்லாம் தேவன் உருவி போடுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யார் கானானின் வல்லமையுடையவர்களாய் காணப்படுகிறார்கள், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய விடுதலை, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஸ்தலத்தை யார் உங்களிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டார்கள், யார் அதை அந்நியமாய் யார் அதை ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார், அவர்களை நீங்கள் இன்றைக்கு நிர்மூலமாக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காய் அவர்களை நிர்மூலமாக்க போகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போக போகிறது. இதற்கு என்ன அடையாளம், அங்கு ஒண்ணு நடக்குது பாருங்க, அங்கு ஒரு அடையாளம் நடக்குது. என்ன அடையாளம், வசனம் சொல்லுகிறது. அந்த என்னாகும் 21:3 வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கானானியரை ஒப்பு கொடுத்தார், அப்பொழுது அவர்களையும் அவர் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்துக்கு ஓமார் என்று பெயரிட்டார்கள். எப்ப நம்முடைய தேவன் நமக்கு முன்பாய் சென்று நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி அவர்களை கையில நம்மளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் அவர்களை மேற்கொள்கிறோமோ அங்கு என்ன நடக்குது, நமக்கு என்று ஓமார் என்ற ஒரு இடம் அங்கு உருவாக்கப்படுகிறது. ஓமார் என்ற ஒரு இடம் உருவாக்கப்படுது. சரி, ஓமாரை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக அந்த 3வது குறிப்பை நாம் பார்ப்போம். அங்கு வசனம் சொன்னது, அவர் நம்முடைய அந்த தேசத்தை நீங்கள் அந்த தேசத்தை அழிப்பீர்கள், அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். 3வது என்ன சொல்லப்படுது, யோசுவா உனக்கு முன்பாய் கடந்து போவான். அந்த யோசுவா உனக்கு முன்பாய் கடந்து போவான்னா என்ன அர்த்தம், இங்க என்ன நடக்கிறது, மோசேயினுடைய காலங்கள் முடிய போகிறது. அவன் சொல்லுகிறான், அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 31:1 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லுகிறேன், மோசே சொல்லுகிறேன், எனக்கு 120 வயது ஆயிருச்சு, கர்த்தர் சொல்லிட்டார் நீ கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டேன், நீ யோர்தானை கடக்க மாட்டேன், அதனால நான் உங்களோடு வரப்போகிறது கிடையாது, யோசுவா உங்களுக்கு முன்பாய் கடந்து போவான். இங்க என்ன நடக்கிறது, எதை காட்டுகிறது, 40 வருடம் அவர்களை செங்கடலூடாய் நடத்தி வந்த அவர்களுக்கு தேவையான பொருளை கேட்கும் பொழுது யாரிடத்துல போய் முறுமுறுத்தார்களோ, யாரிடத்துல போனா எது கிடைக்கும் என்று எண்ணினார்களோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அங்கு தளர்க்கப்படுகிறது. யோசுவா அங்கு நடத்த போகிறான். ஆனா அங்க என்ன மறைமுகமாய் நடக்குது, அவர்கள் ஆண்டாண்டு காலமாய் இருந்த நம்பிக்கை அங்கு நின்றுபட போகிறது. அவன் சொல்ற பாருங்க, யோர்தானை கடந்து நான் வரப்போறது கிடையாது, நீங்க கடந்து போங்க. அவர்களை நடத்தி வந்த மனுஷன் அங்கு இல்ல, அவர்களால் தேவனிடத்துல நேரடியா பேச முடியாது, ஏன்னா தேவனுடைய வல்லமை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால என்ன நடக்குது, மோசே தான் எல்லாத்தையும் பெற்று கொடுக்கிறான், மோசே தான் அவங்களை நடத்தி வர்றான், மோசே தான் எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கான்.
இவ்வளவு எல்லாவற்றையும் செய்த மோசே இப்ப கானானை சுதந்திரிக்கிற நிலைமை வந்த உடனே அவர்கள் இல்லாமல் போகிற நிலைமைக்கு மாற்றப்படுது. அதனாலதான் வசனம் சொல்லுது, யோசுவா உனக்கு முன்பாய் நடந்து போவான். என்ன அர்த்தம்? நம்முடைய நம்பிக்கை நம் தளர்ந்து போனால், யாரை நம்பி நாம் கர்த்தருக்குள் வந்தோமோ, யாரினால் நடத்தப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்தோமோ, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, போரா நடங்க என்று உங்களை நடத்தினார்களோ அவர்கள் உங்களோடு இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். யாரை நீங்கள் நம்பி தேவ சமூகத்தில் காணப்பட்டீர்களோ அந்த மனிதர்கள் மரணத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தினாலோ உங்க வாழ்க்கையை விட்டு மறைந்து போய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு முன்பாய் சென்று உங்களுக்கு ஓமார் என்கிற ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நீங்கள் ஓமார் என்கிற ஸ்தலத்தை பிடிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். உங்கள் நம்பிக்கையே, நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவன் நமக்கு முன்பாய் கடந்து சொல்லுகிறார் என்றால் சத்துருக்களை மாத்திரம் அவர் அழிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மளுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கு யோசுவா என்கிற புதிய நம்பிக்கையை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்து அவர்களை நடத்தும் போது அங்க என்ன சம்பவிக்குது? அவர்கள் அந்த தேசத்தை பிடிக்கிறாங்க, அந்த ஜனங்களை அழிக்கிறாங்க. உடனே அங்க என்ன கொடுக்கப்படுது? ஓமார் என்கிற ஒரு ஸ்தலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஓமார் என்றால் என்ன அர்த்தமாம்? ஒப்பு கொடுக்கப்பட்ட என்ற அர்த்தம். ஓமார் என்றால் ஒப்பு கொடுக்கப்பட்ட. எதை ஒப்பு கொடுத்தாராம்? வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி. அப்ப தேவன் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அவர்களுடைய அதிகாரத்தை தேவன் இன்றைக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். அவர்களுடைய வல்லமையை தேவன் உங்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்து உங்களுக்கு ஓமார் என்கிற இடத்தை கொடுக்கிறார். அந்த ஓமார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அந்த இடத்துக்கு ஏற்கனவே இன்னொரு பெயர் சொல்லப்பட்டுள்ளது. என்ன பெயராம்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஸ்தலத்துடைய பேரு சேபா என்று சொல்லப்பட்டது. சேப்பா என்றால் என்ன அர்த்தமாம்? காவற் கோபுரம் என்று சொல்லப்பட்டது. வாட்ச் டவர், காவற் கோபுரம் என்று சொல்லப்பட்டது. காவலாளிகள் நிற்பாங்கள் அல்லவா, காவல் கோபுரம். அப்ப காவல் கோபுரமாய் காணப்பட்ட சத்ருவின் பட்டணங்களை தேவன் இன்றைக்கு அவர் உங்களுக்கு உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். காவல் கோபுரம்னா என்ன அர்த்தம்? ஒரு யுத்தம் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அலர்ட் கொடுக்கிறது, அவர்களை எச்சரிக்கிறது, அவர்களை ஆயத்தப்படுத்துகிறது, யுத்தத்துக்கு ரெடி ஆகுங்க என்று அலர்ட் பண்ணி எழுப்புகிறது. அப்ப இங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுடைய சத்துருக்களுக்கு யார் அலர்ட் கொடுக்கிறாங்களோ, உங்கள் சத்துருக்களை யார் ஏவி விடுகிறார்களோ அவர்களை தேவன் இன்றைக்கு உங்க கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை தேவன் உங்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை நீங்க நிர்மூலமாக்கிட்டீங்கன்னா எந்த சத்துருவும் உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. யார் உற்சாகப்படுத்துறாங்களோ, யார் ஏவுறாங்களோ அவங்களை நிர்மூலமாக்கிட்டா, அந்த வேரை அழைத்து விட்டால் அந்த மரத்தால் நிற்க முடியாது. அதைத்தான் இங்கு கர்த்தர் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய சத்துருக்களை அழித்து ஓமார் என்கிற ஒரு இடத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் சத்துருக்களை தேவன் இன்றைக்கு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு கேட்கிற தேவனா இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கி உங்களுக்கு இறந்து போன நம்பிக்கையை புதுப்பித்து உங்களுக்கு ஓமார் என்கிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, யாருடைய சத்தத்தை அல்லது கர்த்தர் கேட்கிறார் என்றால் என்ன நடக்கிறது? அங்க என்ன சம்பவிக்கிறதாம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். இது யாருடைய வாழ்க்கையிலே? அன்னாளுடைய வாழ்க்கையிலே, இது யாருடைய வாழ்க்கையில நடக்குது? அங்கு லேயாளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவள் கர்ப்பவதியாகி என்னை அற்பமாய் எண்ணப்பட்டதை தேவன் கேட்டருளி. முதலாவது தேவன் எதை கேட்கிறார்? நம்முடைய சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற சத்துருக்களை தேவன் அவர் கேட்டு நமக்காய் அவர் யுத்தம் பண்ணி அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார்.
இரண்டாவது அவர் கேட்கிறார் என்றால் இப்படிப்பட்டதை கேட்கிறார். அவர் நம் எண்ணப்பட்டதை அவர் கேட்கிறார். இன்றைக்கு உங்களை யார் அற்பமாய் எண்ணுகிறார்கள்? யார் உங்களை தூஷணமாய் பேசுகிறாங்க? நீ ஒன்றத்துக்குள் லாய்க்கு இல்ல, உன்னிடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உன்னை நம்பி நான் என்ன செய்கிறது, நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி யார் உங்களை அற்பமா எண்ணுகிறார்கள்? கடந்த நாட்கள்ல அவங்க உங்களை நேசிச்சாங்க. கடந்த நாட்கள்ல அவங்க உங்க நம்பிக்கை உங்களை நாடி வந்தாங்க. கடந்த நாட்கள் அவர்கள் உங்களுடைய நன்மையையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் பங்கு போட்டுக் கொண்டார்கள். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன? அவர்கள் உங்களை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் உங்களை அங்கீகரிக்காமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்கள். அப்ப வசனம் இப்படியா சொல்லுகிறது, அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய ஜபத்தை மாத்திரம் கேட்டு நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிற தேவன் அல்ல. நமக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லது நம்மளை அற்பமா எண்ணுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையும் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, லேயாள் சொல்லுகிறாள், மறுபடியும் அவர் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். அற்பமா எண்ணப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29, 31 மற்றும் 30வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க வசனம் இப்படியா சொல்லுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்ப லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதா கர்த்தர் கேட்டிருக்கிறார். அப்ப அங்க எதனால அற்பம்னா என்ன அர்த்தம்? அற்பமா எண்ணப்படுறதுனா என்ன அர்த்தமா? 30வது வசனம் சொல்லுது பாருங்க, யாக்கோபு ராகேலை சேர்த்தான், லேயாளை பார்க்கலாம் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தார். வசனம் என்ன சொல்லுகிறது? இங்க 2 பேர் வருகிறார்கள். லேயாள் அவள் அங்கு காணப்படுகிறாள். ராகேல் 2வது முறையாய் அவளுக்கு கல்யாணம் செய்யப்படுகிறது. இங்க என்ன நடக்கிறது? அத்தனை வருஷம் 7 வருஷம் இருந்த அந்த லேயாளை அங்கு யாக்கோபு தள்ளிவிட்டு ராகேலை அவன் நேசிக்கிறவனாய் மாறினான். அப்ப அற்பமா எண்ணப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஒன்னு வெறுக்கப்படுதல் அல்லது அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலை. நம்மளை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அந்த சூழ்நிலை தான் அற்பமா எண்ணப்படுகிறதை காட்டுகிறது. யாரெல்லாம் நம்முடைய பலனையும் நம்மளை அங்கீகரிக்காமல் காணப்படுகிறார்களோ அதுதான் அற்பமா எண்ணப்படுகிற சூழ்நிலையா காணப்படுது. இதற்கு இன்னொரு நல்ல உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 43வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷரை பிரதியுத்தரமாக ராஜாவின் இடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு, பின்னே ஏன் எங்களை அற்பமாய் எண்ணுகிறீர்கள்? யார் சொல்லுகிறார்? இஸ்ரவேலர் யூதாவை குறித்து சொல்லுகிறார். யூதாவின் இடத்துல சொல்றாங்க, எங்களுக்கு அதிக பங்கு இருக்குப்பா, நாங்க 10 பங்கு வச்சிருக்கிறோம், நீங்க 2 பங்கு தான் வச்சிருக்கிறீங்க, நான் 10 பங்கு எங்க இடத்துல இருக்கு, ஆனாலும் எங்களை ஏன் அற்பமாய் எண்ணுகிறீர்கள்? இதுதான் அற்பமான சூழ்நிலை எண்ணப்படுகிற சூழ்நிலையை காட்டுது. அற்பமா எண்ணப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளிடத்துல அதற்கேற்ற தகுதி இருக்கும், நம்மளிடத்துல அதற்கேற்ற பலன் இருக்கும், நம்மளிடத்துல அவர்களை காட்டிலும் மேலான இடம் இருக்கும். ஆனா யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டுட்டு நமக்கு இருக்கிற எல்லா பலனையும் அவர்கள் அற்பமா என்று நம்மளை ஒரு பூச்சியை கூட போல மதிக்காமல், நம்மளை புழுவை போல கூட மதிக்காமல் நம்மளை உதறி தள்ளுகிறது. நம்மளிடத்துல இருக்க நம்மளை கேவலமாயும் அங்கீகரிக்காமல் நினைக்கிறதான் அற்பமா என்னப்படும். இங்க இஸ்ரவேலை யார் அற்பமா எண்ணுகிறார்கள்? யூதா. நீங்க 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலன் சொல்லுகிறான், என் சகோதரனாகிய யூதா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அநேக நேரம் நாம் அற்பமா எண்ணப்படுகிற சூழ்நிலை எங்கு காணப்படுகிறது? குடும்பத்தில் காணப்படுகிறது, உறவினர்கள் மத்தியிலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, தகப்பன் இடத்திலேயோ தாயின் இடத்துலதான் இந்த உறவின் முறைக்குள்ளாக வருகிறதான் இந்த அற்பமா எண்ணப்படுகிற சூழ்நிலை. சத்துரு இடத்துல வர்றது அற்பமானது இல்ல. இங்க அற்பமா எங்க வருமா எண்ணப்படுவோமா? எங்க எண்ணப்படுவோம்? நம்முடைய குடும்பத்துல. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறா, உங்க வாழ்க்கையில யார் உங்களை அற்பமா என்றாங்க? யார் உங்களுடைய பலனை மதிப்பிட முடியாத விதத்துல மதிப்பிடுகிறார்கள்? யார் உங்களை பார்த்தாலே அற்பமா எண்ணி பார்க்கிறார்கள்? லேயாள் ராகேலின் மூலமாய் அற்பமா எண்ணப்பட்டான்.
யாக்கோபின் நிமித்தமாய் அற்பமாய் எண்ணப்பட்டால் கர்த்தர் அவளை தான் தொட்டார். ராகேலின் கற்பத்தையோ தேவன் அடைத்து போட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யார் உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாய் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். அவர்களுக்கு முன்பாய் இன்றைக்கு தேவன் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். உங்களிடத்துல பலன் இருக்கு, உங்களிடத்துல தகுதி இருக்கு, உங்களிடத்துல எல்லாமே இருக்கு. ஆனாலும் உங்களை அங்கீகரிக்கலையா? உங்களை எப்பொழுது பார்த்தாலும் தூஷண வார்த்தைகளை பேசி உங்களை ஒடுக்குகிறவர்களாய் காணப்படுகிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் நிர்மூலமாக்கி உங்களையோ உங்களுடைய சத்தத்தையோ தேவன் கேட்கிறவராய் காணப்படுகிறார். வசனம் அதை எப்படி அவருக்கு அற்பமா எண்ணப்பட்டதை எப்படி மாற்றுகிறாராம்? வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வீட்டுக்காரர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். இங்கேயும் வசனம் சொல்லுது, வீட்டுக்காரர்களால. உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்கள் குடும்பத்தினர் உங்களை அற்பமா எண்ணுகிறார்களா? உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை குறித்து ஏளனமாய் பேசுகிறாங்களா? நீங்க இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரியும், நீங்க போன பிறகு உங்களுக்கு பின்னாடியே உங்களை கேலி கிண்டல் செய்து உங்களை தூஷணப்படுத்துகிறார்களா? நீங்க போய் ஒரு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா அந்த ஆலோசனை செய்யாம இன்னொரு ஆலோசனை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்களா? நீங்க என்னதான் உழைச்சு கொட்டினாலும் என்னதான் வேலை பார்த்தாலும் உங்க வேலையை அவங்களால் அங்கீகரிக்க முடியலையா? எவ்வளவுதான் நீங்க பணம் கொடுத்தாலும் உங்களை ஒரு ஏடிஎம் போல பயன்படுத்துகிறார்களா? தேவையான நேரத்துக்கு உங்களுக்கு வர்றது, மற்ற நேரங்களும் உங்களை மதிக்காமல் காணப்படுகிறார்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை அற்பமா எண்ணி உங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுகிறார்களா? உங்கள் கணவன் உங்களை அற்பமா எண்ணி நடத்துகிறாரா? உங்கள் மனைவி உங்களை அற்பமா எண்ணி நடத்துகிறார்களா? ஏன் உங்க ஊழியத்திலேயே உங்களை அற்பமா எண்ணி இவனால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணுகிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளை கல்லாயிருச்சு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தள்ளப்பட்ட உங்களை தேவன் அதற்கு அஸ்திபார கல்லாய் மாற்றுகிறார். தள்ளப்பட்ட உங்களையே அவர்களுக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறார். அவர்கள் உங்களுடைய அஸ்திபாரத்தில் தஞ்சம் புக போகிறார்கள். நீங்களோ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க போகிறீர்கள். அவர்கள் உங்களிடத்தில் தேடி ஓடி வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். இதற்கு நேரத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. 3 உதாரணத்தை சொல்லுகிற 3 மனிதர்களை நாம் பார்த்தோம் என்றால், ஒண்ணு தாவீதை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையா இருக்கும். அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், சிங்கங்களை மேற்கொண்டான், கரடிகளை மேற்கொண்டான். எல்லாமே பார்க்க அற்புதமா இருக்கும், எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும். ஆனா தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கும் போது சாமுவேல் தாவீதனுடைய வீட்டுக்கு போறான். தாவீதின் வீட்டுக்கு போய் அங்க அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவன் என்ன செய்யறாங்க? என்ன நடக்குது? தாவீதனுடைய தகப்பனாகி ஈசாய் தாவீதனுடைய மற்ற சகோதரர்களெல்லாம் கூட்டு வர்றான். அவர்கள் பலன் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க, புஷ்டி உள்ளவர்களாய் இருக்கிறாங்க, சௌந்தரியம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. ஏன் சாமுவேலை நினைக்கிறான், இந்த மனுஷன் தான், இந்த குமாரன் தான் ராஜாவா இருப்பானோ, இந்த குமாரன் ராஜாவா இருப்பானோ. ஏன்னா அவங்களுடைய பலன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யுத்த வீரர்கள், நல்ல பெரியவர்களா இருக்கிறாங்க, நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க, நல்ல பராக்கிரமசாலியை போல காணப்படுறாங்க. அப்ப அங்க பார்க்கும்போது என்ன நடக்குது? தாவீதுடைய தகப்பனே தாவீதை அங்க அங்கீகரிக்கல. தாவீதுடைய தகப்பனே அவனை கூப்பிடுவதற்கு மறந்து விடுகிறான். உடனே சாமுவேல் கேட்கிறான், வேறு யாராவது உங்களிடத்தில் உண்டோ? அப்ப என்ன நடக்குது? தாவீது சொல்ற, ஈசாய் சொல்றான், எனக்கு ஒரு குமாரன் உண்டு, அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கான். அப்படி ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனை தான் கர்த்தர் அபிஷேகம் நீ ராஜாவாய் மாற்றினார். இன்னைக்கு உங்க குடும்பத்திலே உங்களை அங்கீகரிக்காமல் உங்களை ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனை போல எண்ணுகிறார்களா? கர்த்தர் உங்களை தான் தேவன் இன்றைக்கு உயர்த்துகிறவராய் மாற்றுகிறார். அவங்களுக்கு தெரியாது, அவங்க தள்ளதுனாலதான் நீங்க உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. உங்க பலத்தினால நீங்க உயர்த்தப்படல, உங்களுடைய சத்துவத்தினால உயர்த்தப்படல. அவங்க தள்ளுனாங்க பாத்தீங்களா? அந்த தள்ளி போட்டதுக்காகவே கர்த்தர் உங்களை இன்றைக்கு உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் தள்ளி போட்டதற்காகவே தாவீதை தேவன் ராஜாவாய் மாற்றினார். இன்னொரு மனுஷன், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷன், யோசேப்பு. தாவீதுனாலும் தன்னுடைய சொந்த தகப்பனால மட்டும்தான் தள்ளப்பட்டான். ஆனா யோசேப்பை பாத்தீங்கன்னா அவனுடைய சொந்த தகப்பனாலும் தள்ளப்பட்டிருக்கான், தாயினாலும் தள்ளப்பட்டிருக்கிறான், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு போனான். ஆனா அந்த யோசேப்பை இருந்ததுனாலதான் யாக்கோபும் யாக்கோபினுடைய சந்ததியும் பஞ்சத்திலிருந்து தப்பிக்க முடிந்தது.
அந்த யோசேப்பு இருந்ததுனாலதான் யாக்கோவும் யாக்கோவனுடைய குமாரர்களும் எகிப்து தேசத்துல அவங்களுக்கென்று ஒரு பட்டணம் கொடுக்கப்பட்டு அது ஆளுகை சீரலா இருந்தாங்க. அந்த யோசேப்பு இருந்ததுனாலதான் யாக்கோபு அவன் எகிப்துக்குள்ளே நுழைந்து பழுகி பெறுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அங்கு நிறைவேறினது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உங்களை என்னவானாலும் நினைக்கலாம். நீங்க சொல்ல உங்க தரிசனத்தை அவர்கள் ஒரு பொருட்டா எண்ணாமல் இருக்கலாம். நீங்க சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை அவர்கள் பொருட்டா எண்ணாமல் இருக்கலாம், அல்லது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை அவர்கள் பொருட்டா எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் யோசேப்பை போல உங்களை தான் அவர்களுக்கு அஸ்திபாரமாய் வைக்கிறார். உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் காக்கப்பட போகிறது. உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் தேவனால் பழுகி பெறுகிற குடும்பமாய் மாறுகிறது. அதுக்கு அஸ்திபாரம் நீங்களா இருக்க போகிறது. இன்னொரு மூன்றாவது உதாரணமாய் ஒரு மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல படித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் ஒரு மனுஷனை குறித்து சொல்லி, யார் அந்த மனுஷன்? அவனுடைய பெயர் தான் எப்தா. இங்க எப்தாவினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? அவனுடைய தகப்பனுக்கு மறுமனையாட்டிக்கு பிறந்தவன் தான் இந்த எப்தா. அதனால என்ன நடக்குது? சிறு வயதுல இருந்து அவர்களோடு கூட சேர்ந்து வாழ்றான், கூட சேர்ந்து வளர்றான். வசனம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்கள், அதாவது அவனுடைய இன்னொரு அம்மா இருக்கிறார்கள் அல்லவா, அவர் தகப்பனுடைய இன்னொரு மனைவி, அவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்கள் ஆன உடனே இந்த எப்தாவை என்ன செய்யறாங்க? என்னுடைய தகப்பன் இடத்துல உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி அவனை விரட்டி விட்டார்கள். உடனே என்ன செய்யறான்? எப்தா அவனுடைய சகோதரர்களை விட்டு ஓடி போகிறான். என்ன நடக்குது? சின்ன பிள்ளையில இருந்து அவங்களோட தான் வாழ்ந்தான், சின்ன பிள்ளையில இருந்து அவங்களோட தான் வளர்றான். ஆனா இப்ப என்ன நடக்குது? அவனுடைய சகோதரர்கள் அவர்களை ஆஸ்திக்காகவும் சொத்துக்காகவும் இந்த எப்தாவை விரட்டி விடுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ என் தகப்பனுடைய குமாரன் அல்ல, நீ பரதேசியன் குமாரன், அதனால நீ ஓடி போய் என்று விரட்டி விடுறாங்க. ஆனா எப்தா என்ன செய்தான்? அவன் ஒண்ணுமே பேசல, அவன் அப்படியே ஓடி போயிட்டான். வசனமா தான் சொல்லுது, எப்தா அவன் தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். அவன் அங்கு பராக்கிரமசாலியா காணப்பட்டான். ஆனா இங்க சூழ்நிலை என்னவாய் மாறுது? அந்த வசனங்கள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரர்கள் மாத்திரம் விரட்டி விடல, அவனுடைய மூப்பர்களும் அவனை விரட்டி விட்டார்கள் தான் வசனம் சொல்லுது. எப்தாவின் இடத்துல மூப்பர்கள் வந்த உடனே மூப்பர் சொல்றான், எப்தா சொல்றான், நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். முதலாவது நாம் பார்த்து, தாவீது தன் தகப்பனால் துரத்தப்பட்டான், தகப்பனால் அங்கீகரிக்கப்படல, அற்பமா எண்ணப்பட்டான். இரண்டாவது நான் பார்த்த யோசேப்பு தன் சகோதரர்களாலும் தன் தகப்பனாலும் அற்பமாக எண்ணப்பட்டான். மூணாவது பார்க்கிற எப்தா தன்னுடைய சகோதரனால் அற்பமா எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய முழு பட்டணமுமே அவனை அற்பமாய் எண்ணினது. முழு பட்டணமே அவனை இழிவாய் பார்த்தது. அவனை யாருமே அங்கீகரிக்கல, யாருமே அவனுக்கு ஆகாரம் கொடுக்கல, யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளல, எல்லாரும் அவனை துரத்தினாங்க. ஆனா கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார். கர்த்தர் அவனையே மீண்டும் அந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்து அவனே அந்த தேசத்திலே நியாயாதிபதியாய் காணப்பட்டான். அவன் ஒரு பரதேசியின் ஸ்திரீயாய் அழைக்கப்பட்டவன், இப்பொழுது நியாயாதிபதியாய் காணப்படுகிறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி காணப்பட்ட அந்த 3 பேரை கர்த்தரால் உயர்த்த முடியும் என்றால் அவர் இன்றைக்கு உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அற்பமான பேச்சை கேட்கும் போது கலங்கி போகாதீங்க. உங்களை அற்பமா எண்ணும் பொழுது நீங்க சோர்ந்து போகாதீங்க. அற்பமா எண்ணும் பொழுது ஐயோ என்ன பேசிட்டாங்களே மாறல அடிச்சு கொள்ளாதீங்க. தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அவர்கள் அற்பமா எண்ணினதுனாலேயே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்கள் அற்பமா எண்ணினதுனாலேயே தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை அற்பமா எண்ணுகிறவர்களுடைய பேச்சை அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலை அவர் கண்ணோக்கி பார்த்ததை கேட்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாய் கர்த்தர் கேட்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியா சொல்லுங்க? மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் அந்த வார்த்தை தெளிவே சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார்.
வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். இன்றைக்கு கேட்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையிலேயே, குறிப்பிலேயே இதுதான் முக்கியமான வார்த்தை. நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்பி வரும்போது நம்முடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார், நிர்மூலமாக்குகிறார். நம்மளை அற்பமாய் நம்முடைய கூட இருக்கிறவங்க எண்ணும் பொழுது நம்மளை தேவன் உயர்த்தி நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மளை உயர்த்துகிறவராய் காணப்படுறார். ஆனா எல்லாவற்றுக்கு மேலானது என்ன தெரியுமா? அவர் நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது அதை கேட்கிறவராய் இருக்கிறார். இங்க உங்க குடும்பத்துல பேசும்போது அவர் கவனிக்கிறவராய் காணப்படுறார். உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசும்போது அதை கவனிக்கிறவராய் காணப்படுறார். உங்கள் சகோதரரோடு சகோதரிகளோடு நண்பர்களோடு பேசும்போது அதை கவனிக்கிறவராய் காணப்படுறார். அங்கு வசனம் தெளிவாக சொல்லு, யாருடைய இதை கவனிக்கிறாராம்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய பிள்ளைகள் பேசிக் கொள்ளுகிறதை தேவன் கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார். பாவிகள் என்னனாலும் பேசிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே பாவிகள், அவர்கள் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்க்காதவங்க, தேவனுடைய ஆவிக்குரிய கனிகளை புசிக்காதவர்கள். ஆனா நாமோ தேவ பிள்ளைகளோ அவரை நன்றாய் அறிந்திருக்கிறோம், அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தமாய் நாம் வாழும்படி நம்மளுக்கு பரிசுத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற நம்மளுடைய சத்தத்தை அவர் கவனித்து கேட்கிறவராயிருக்கிறார். இதை நம்முடைய மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனித்து கேட்கிறார். நீங்க யாரை குறித்து என்ன பேசுறீங்க அதை அவர் கவனித்து கேட்கிறார். நீங்க நன்மை பேசினாலும் தீமை பேசினாலும் அதை அவர் கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு விளக்கமான வசனம் என்ன? வசனம் இப்படியே சொல்லுகிறது. அதற்கு ஆதார வசனம் மத்தேயின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 36 மற்றும் 37வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மனுஷன் சொல்லியிருக்காது, அதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்த கர்த்தருக்கு பயப்படுதல் தேவனுடைய பிள்ளைகள். இங்க வசனம் சொல்லுது பாருங்க. அவர் நம்ம அநேக நேரம் இந்த வசனத்தை வாசிக்காமல் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம தேவனை துதிக்கும் போது அவர் கவனமாய் கேட்கிறார். கர்த்தர் நல்லவர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், செங்கடலை பிளந்தவர், இப்பெல்லாம் பேசும்போது கர்த்தர் நம்மளை கவனிக்கிறார், நம்மளை கேட்கிறார். நம்ம ஜெபத்துக்கு போகும்போதுதான் நம்மளை அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் தீமையை பேசினாலும் அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார், நன்மையை பேசினாலும் கவனிக்கிறவராய் இருக்கிறார். இதுல நம் மங்கி போன கண்களை உடையவர்களாய் நாம் காணப்படுறோம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோம் நம் ஜெபத்துக்கு போகும்போதுதான் கர்த்தர் நம்முடைய பேச்சை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்துக்கு போகும்போது அவர் நம்மளை கவனிக்கிறவராய் இருக்கிறார், நான் ஜெபத்துக்கு போகும்போது அவர் என்னோடு பேசுகிறார் நாம் நினைக்கிறோம். ஆனா ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவனுடைய தூதர்களுக்கு அந்த வளையத்துக்கு எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வளையம் புறப்பட்டு இருந்தது, அதற்கு உள்ளும் புறமும் கண்கள் இருந்ததோ, அதே போல நாம் பேசுகிற எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம் ஜெபத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, தேவாலயத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, உங்க வீட்டிலே அந்த ரங்கத்திலே இருக்கும்போது உங்களுடைய வார்த்தையை அவர் கவனிக்கிறார். உங்க பிள்ளைகளிடத்துல எப்படி பேசுறீங்க? அவர்களை கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறீர்களா? அவர்களை தூஷண வார்த்தைகளை சொல்லி பேசுறீங்களா? அதை அவர் கவனிக்கிறார். சபைக்கு வந்த உடனே விசுவாசிகளை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பரிசுத்தவான்களை போல பேசிட்டு வீட்டுக்கு போன பிறகு மனைவியை கெட்ட வார்த்தையில் திட்டுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? அல்லது கணவனை கெட்ட வார்த்தையில் திட்டுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? தூஷண வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருந்தோம் என்றால் அதையும் அவர் கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனா இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இது எப்பொழுது அவர் நியாயம் தீர்ப்பாராம்? நியாய தீர்ப்பு நாளிலே. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிரியாமை மோசேக்கு விரோதமா பேசணும், உடனே கர்த்தர் தண்டிச்சார். எசேக்கியேல் சுவற்றுக்கு விரோதமா திரும்பி அவன் தேவ சமூகத்துல பேசின உடனே அவனுக்கு பதிலை கர்த்தர் கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே விசாரிக்கப்படுவோம். இன்னைக்கு நீங்க பேசுறது யாரும் கவனிக்காததை போல இருக்கலாம், கர்த்தரே அதை கேட்காதது போல. யார் என்ன கேட்க போறா? யார் என்னை கவனிக்க போகிறா? நாங்க பேசுகிறது தேவன் கேட்டிருந்தா இன்னும் என்னை அடிச்சிருக்கணுமே என்று நாம் யோசிக்கலாம்.
ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கிருபையின் காலத்தில் வாழுகிற நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அடிக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, கர்த்தர் நான் பேசிட்டு தப்பா இருந்தா என்னை மிரியாவை போல கர்த்தர் அடிச்சிருக்கணும்ல என்று சொல்லுகிறார்கள். ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அடிக்காமல் அவருடைய கிருபையினால் நம்மளை மூடி இருக்கலாம், அல்லது நம்மளை தப்பிச்சப்போ என்று விட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ தேவன் நம்முடைய சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளும் போது மாத்திரம் நம்மளை கேட்கிற தேவன் அல்ல, நாம் அற்பமாய் எண்ணப்படும் போது மாத்திரம் நம்மளை கேட்கிற தேவன் அல்ல, நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை கேட்கிறவராயிருக்கிறார். நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் கவனித்து கேட்கிறார். இது எப்ப நடக்குது? ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நம்முடைய பேச்சு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது, ஒரே மரத்திலிருந்து நல்ல கனியும் கெட்ட கனியும் பிறக்க முடியாது, ஒரே வாயிலிருந்து நன்மையும் தீமையும் புறப்பட முடியாது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதும் தூஷண வார்த்தைகளை பேசுகிறதுமா இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறலாய் காணப்படுகிறோமா, அல்லது தேவனுக்கு உகந்த வார்த்தைகளை பேசுகிறலாய் இருக்கிறோமா? இந்த தூஷண வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் அநேக நேரம் எப்ப வரும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கொலேசியர் புஸ்தகம், எல்லாரும் முடிஞ்சவங்க எடுத்துக்கோங்க, கொலேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. கொலேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம், இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். எப்ப இந்த தூஷண வார்த்தைகள், வம்பான வார்த்தைகள் வருமாம்? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும். இது யாருமே இதுக்கு விதிவிலக்கு அல்ல. நானும் இதற்கு உட்பட்டவன் தான், எந்த ஒரு ஊழியக்காரரும் இதற்கு உட்பட்டவர்கள் தான். அவர்கள் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் அவர்கள் தேவ பிள்ளைகளாய் விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, என்னைக்கெல்லாம் தூஷண வார்த்தைகளை பேசுகிறோமோ, நம்முடைய கோபத்தினால் நாம் பேசுகிறோமோ, மூர்க்கத்தினால் நாம் பேசுகிறோமோ, அல்லது பொறாமையினால் நாம் பேசுகிறோமோ, அன்றைக்கெல்லாம் கர்த்தர் அதை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அதை நாம் அவர் கணக்கிலே வைத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். நாம் எப்பெல்லாம் தூஷண வார்த்தைகளை பேசுகிறோமோ அவர் கணக்கு வைத்துக் கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்மளை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மற்ற 2 குறிப்புகளும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. ஏன்னா நம்மளை உயர்த்த போகிறார், நம்மளை சத்துருக்கள் இடத்துல இருந்து விடுதலையாக்க போகிறார். ஆனா இந்த வார்த்தை மற்ற எல்லா வார்த்தையை காட்டிலும் மிகவும் முக்கியமானது. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் சரி, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி போனாலும் சரி, நம்முடைய வார்த்தை தான் நாம் நீதிமானா தூஷணனா என்று நியாயம் தீர்க்கிறது. உங்கள் வார்த்தையே அது நியாயம் தீர்க்கிறதாய் காணப்படுகிறது. உங்கள் வார்த்தை தான் அதை நியாயம் தீர்க்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா அல்லது சத்ருவனுடைய பிள்ளைகளா, நீதிமான்களா தூஷணமுடையவர்களா? அப்ப வேதத்தை கேட்கிற நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கோபத்திலோ, என் மூர்க்கத்திலோ, என் பொறாமையிலோ நான் தூஷண வார்த்தையை பேசக்கூடாது. அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. தூஷண வார்த்தை, 2வது வம்பு வார்த்தைகள். தூஷண வார்த்தை கூட சில பேர் வாயிலிருந்து வராது, ஏன்னா கெட்ட வார்த்தைகள் வராது. அவங்களுக்கு தெரியும், கர்த்தர் இதை பேசுனா அடிப்பாரு, கர்த்தர் பேசுனா இதை பேசுனா கர்த்தர் தண்டிப்பாருன்னு சொல்லி கர்த்தருக்குரிய பயம் இருக்கும். ஆனா இந்த வம்பு வார்த்தை எல்லாரையும் தாண்டி அப்படி வரும். ஏன் தெரியுமா? அங்கு ஒரு ஈகோ என்கிற ஒரு காரியம் இருக்கும். அவர்கள் சண்டை போட்டுட்டு அவங்க ஏதோ பேசிட்டு போயிருவாங்க. ஆனா நாம திரும்பி அதை பிடிச்சு ஒம்பளுத்துக்கிட்டே இருப்போம். இது அநேக நேரம் குடும்பத்திற்குள்ளாய் நடக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு வம்பன் வார்த்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புப்படுங்க. நான் இனிமே வம்பாய் நான் பேச மாட்டேன். நான் அமைதியா நான் வாயை மூடிட்டு நான் போயிருவேன். நான் தேவையில்லாத தூஷண வார்த்தைகளை பேச மாட்டேன். நான் யாரையும் மதிப்பு குறைவாய் நான் பேச மாட்டேன். நாம் ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்றால் யார்? மனிதர்களை மதிக்கிறவர்கள். தேவ சமூகத்துல சொல்லுங்க, மனிதர்களை நான் மதிக்கிறவர்களை காணப்படுவேன். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அநேக போதகர்கள் வம்பின் வார்த்தையை பேசுகிறா இருக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைகள் வம்பின் வார்த்தையை பேசுகிறா இருக்கிறாங்க. யாரோ அவர்களை போய் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கன்னா உடனே இவர்களுக்கு கோபம் வருது. அவர்களை வா போ என்று பேசுகிறார்கள்.
நீங்க யூடியூப்ல போய் நிறைய பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நம்மளை கர்த்தர் எச்சரிக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் வம்பு வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது, தூஷண வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது, வீண் வார்த்தைகளை நாம் அலப்புகிறவர்களாய் காணப்படக்கூடாது. இது நம்முடைய நார்மல் வார்த்தையில மாத்திரமல்ல, மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சொல்லுகிறது, வீணான வார்த்தைகளே தேவ சமூகத்தில் வரும்போது வீணான வார்த்தைகளை அலப்பாதிருங்கள். எதற்காக வந்தோமோ அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சொல்லுவோமாக. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய வாழ்க்கையில தூஷண வார்த்தைகளோ வம்பின் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஆனால் அதற்கு பதிலாக எப்படி நம்முடைய வார்த்தைகள் காணப்படணுமா? 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். சங்கீதம் 19:14 சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியதாயிருப்பதாக. நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்? கர்த்தர் சமூகத்திலே அவருக்கு பிரியமான வார்த்தையா இருக்கணும், பிரியதாயிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறது. அப்ப தேவன் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவ சமூகத்திலே அவரை பிரியப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். 2வது நம்முடைய வார்த்தைகள் எப்படியா இருக்கணுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பட்டயத்துக்குள் போன பேச்சுகளும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? பட்டயமான வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது, அது ஔஷதமான வார்த்தைகளாய் இருக்கணும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. நான் வாலிப வயசுக்கும் போது அநேகவர் என்று படிக்கிறவங்க அல்லது கூட இருந்தவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, ஒரு கத்தியை போல ஷார்ப்பா இருக்கு. அப்ப அதை கேட்கும் போது எனக்கு ஒரு சாதாரணமா இருந்துச்சு. ஆனா இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு அது என்னையவே குத்துகிறதாய் காணப்பட்டது. என் வார்த்தை எப்படி இருக்கணும்? நான் தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு தெய்வ சமூகத்தை கேட்கிற நாமும் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என் வார்த்தை ஔஷதம் நிறைந்த வார்த்தையா இருக்கணும். என் வார்த்தை துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும், காயப்பட்டவர்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கணும், காயத்தை சுகமாக்குகிற ஔஷதமான இன்பமான வார்த்தையா இருக்கணும் சொல்லுங்க. 3வது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமாம்? வசனம் எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்பட்டும் அளவும் நாள்தோறும் ஒருவரோடு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வார்த்தை ஔஷதமா இருக்கோ இல்லையோ, நம்முடைய வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். 2வது நம்முடைய வார்த்தை அநேகருக்கு புத்தி சொல்லுகிறதா இருக்கணும். அவர்கள் பாவிகள், நான் போய் பேச மாட்டேன். அவன் தப்பு செஞ்சுட்டான், நான் போய் பேச மாட்டேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையை சொல்றாங்க, நம்ம எவ்வளவு தடவை பாவம் செய்யறோம். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். அப்ப நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்கணும், நம்மளோடு இருக்கிறவர்களை மன்னிக்கணும், நமக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்கணும். அவர்கள் பாவத்திலே கடினப்பட்டு போகாதபடி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறான், கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை ஔஷதமான வார்த்தையா இருக்கணும், என்னுடைய வார்த்தை உனக்கு பிரியமான வார்த்தையா இருக்கணும், என்னுடைய வார்த்தை கடினப்பட்டு போனவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை உயர்த்துகிற வார்த்தையா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை கடிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் அவர்களை ஆளுகை செய்ய ஆசைப்படுறோம். நீ தப்பு செஞ்சிட்டப்பா, நீ பாவம் செஞ்சுட்டு கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க போகிறார் என்று. ஆனால் தேவனுடைய காரியத்துல ஒண்ணு இருக்கிறது, அன்பு, ரட்சிப்பு, மீட்பு. அதை நாம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்போமாக. அதை நாம் மற்ற பாவம் செய்யறவர்களுக்கு சொல்லுவோமாக. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆறுதல் செய்வார், நீ உன்னால இந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியும் என்று புத்தி சொல்லுவோமாக. நம்முடைய வார்த்தை ஔஷதம் உள்ளதா இருக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளா இருக்கட்டும். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுங்க, தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வார்த்தை ஔஷதமான வார்த்தையா இருக்கணும் சொல்லுங்க. தெய்வ சமூகத்துல சொல்லுங்க, கர்த்தர் நீ கேட்கிறவராய் காணப்படுகிறேன் என்று ஒப்பு கொடுங்க. முதலாவது நம்முடைய சத்துருக்களை ஒப்பு கொடுங்க. 2வது உங்களை யார் அவமானப்படுத்தினார் அவர்களை ஒப்பு கொடுங்க. 3வது மிகவும் முக்கியமான குறிப்பை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் தேவனுடைய கிருபையும் தயவும் உடைய கரத்துல எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறீர் என்று சொல்லி அதில் எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் வரும்
பொழுது நீர் அதை கேட்டு எங்களை விடுதலையாக்குகிறீர். ஓமார் என்கிற ஆண்டவரே சத்துருக்களை எங்கள் கையில ஒப்பு கொடுக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அற்பமாய் எண்ணப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை தேவன் இந்நாள் முன்பு கொண்டு உயர்த்துவீராக. எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டார்களோ, எந்த இடத்துல யாரினால் அற்பமா எண்ணப்பட்டார்களோ அவர்களுக்கு முன்பாய் பிள்ளைகளை உயர்த்துவீராக. தாவீதை உயர்த்தின தேவன் ஆண்டவரே யோசேப்பை உயர்த்தினது போல, எப்தாவை ஆண்டவரே உயர்த்தினது போல இவர்கள் இடத்திலே இவர்கள் ஆண்டவரே இவர்களை அற்பமா எண்ணினவர்கள் வந்து தஞ்சம் புகுவார்களாக கர்த்தாவே. இவர்களை வந்து வேண்டிக் கொள்ளுவார்களாக. அப்படி நீ உயர்த்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே நீர் இன்றைக்கு எச்சரிப்பின் வார்த்தையை சொன்னது போல ஆண்டவரே எங்கள் வீணான வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது கர்த்தாவே. நாங்கள் எம்மாவூர் சீசர்களை போல காணப்படணும் ஆண்டவரே. சீசர்கள் ஆண்டவரே வாதம் பண்ணினபடினால் நீர் எம்மாவூர் சீசர்களோடு போய் இடைப்பட்டீர் அல்லவா. அவர்களுக்கு முதலாவது உண்மை நீர் காண்பித்தீர் அல்லவா. அதே போல் நாங்கள் எம்மாவூர் சீசர்களை போல காணப்பட கர்த்தாவே. ஆண்டவரே தேவனுக்கு உகந்த வார்த்தைகளை மாத்திரம் நாங்க பேசணும். உமக்கு பிரியமான வார்த்தைகளை மாத்திரம் பேசணும். ஔஷதமான வார்த்தைகள் எங்க வாயிலிருந்து புறப்படணும் ஆண்டவரே. மற்றவர்கள் புத்தி சொல்லி உயர்த்துகிற வார்த்தைகள் எங்க வாயிலிருந்து புறப்படணும். வீணான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், ஆண்டவரே வம்பிலுக்கும் வார்த்தைகள் ஒன்றும் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி தேவன் பலப்படுத்துவீராக. அப்படி நீ நடத்தியருவீராக ஆண்டவரே. எங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீரே நேர்த்தியான பாதைகளை நீ நடத்தியருவீராக. எல்லா துதி கன மகிமையில நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.